ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 10 கோரிக்கை கொடுங்கன்னு சொன்னாரு. அந்த 10ல் 9 நம்ம தொகுதியில் நடந்திருக்கு. ஒரு அசம்பிளில் நான் கோரிக்கை வச்சேன். அப்புறம் அசம்பிளிலேயே முதலமைச்சர் நம்ம தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொழிலாளர் கோரிக்கையை ஏற்கப்பட்டு உடனடியாக அந்த ரோட சீர் செய்யணும். அது வந்து கரடி ஆஸ்பத்திரிங்கிறது இந்த பிரசவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பத்திரி என் தொகுதியில். அதை வந்து 1.5 கோடி அந்த புதுசாக ஆஸ்பத்திரி கட்டி எல்லா வசதிகளோடும் எல்லோரும் கவனிக்கப்படுறது டிஎம்எஸ். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? குழந்தையில இருந்து காலேஜ் போற மக்கள் வரைக்கும் டிஎம்க்கு திட்டம் பண்ணிருக்காரு. இப்ப இந்த தேர்தலில் இப்ப நீங்க போகும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா மக்களும் மதுரைன்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு வருது திருப்பரங்குன்றம் ஷோ தான். அதிலே தான் பண்ணிடலாமா நினைச்சா பிசிபிக்காரங்க. அதில் முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு முடிவெடுத்ததுனால அந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சு போச்சு. திமுக தலைமையான கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க பாஜக. சனாதனம் அவங்க அதவே வச்சு அரசியல் பண்றவங்க. அதிக தமிழ்நாட்டில் 100% எடுபடாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். வணக்கம். லோக்கல் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிமுக வேட்பாளர் பூமிநாதன் அவர்கள் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அவர்களை இன்னைக்கு சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொகுதியுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். நம்ம போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப வித்தியாசம். போன எலெக்ஷனில் நம்மளை நான் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தேர்தல் நின்றேன். 2006 ஒரு 52 ஓட்டில் தோத்துட்டேன். 52 வெறும் 52 தோத்துட்டேன். அதுக்கு பிறகு 2014 மட்டும் மக்களில் கூட்டணி நின்றேன். இப்போ 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் போட்டின்னா நான் போன உடனே கொஞ்சம் ரொம்ப கடுசாக இருந்தது தேர்தல். இந்த உடனே இந்த 5 ஆண்டுகளில் வந்து நான் ரொம்ப சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எப்படி சர்வீஸ் பண்ணிங்கன்னா யாருமே என்னை ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்குறது இல்லை. ஆஃபீஸில் வந்து மேட்சும் யாரையும் பார்க்க வரங்கிறத நான் விரும்புறது இல்லை. நானே ஒரு வார்டில் பிரச்சனை நானே போய் அந்த ஏஐ கூப்பிட்டு ஏசியை கூப்பிட்டு ஆஃபீஸரோட கூப்பிட்டு நேரம் நானே போய் இருந்து அந்த வேலையை செஞ்சுருவேன். இங்கேருந்து கிளம்புனா ஒரு 2 வார்டை பார்த்துட்டு ஆஃபீஸுக்கு போவேன். ஆஃபீஸுக்கு போனால் ஒரு 11 மணிக்கு போனேன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் இருப்பேன் சட்டமன்ற அலுவலகத்தில். ரெகுலராக இங்கே இருந்தால் ஆஃபீஸில் இருப்பேன். யாரும் வந்தாலும் ஒரு நேரம் வந்து என்னை பார்த்து போனால் அந்த அளவுக்கு பணி செஞ்சுருக்கிறேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் வந்து நம்ம கேட்டது கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 10 கோரிக்கை கொடுங்கன்னு சொன்னார். அந்த 10ல் 9 நம்ம தொகுதியில் நடந்திருக்கு. 10 கோரிக்கைகள் கொடுக்க சொன்னதில் 10 கொடுத்தீங்க. 10 கொடுத்தோம். 9 நிறைவேறி 9 நிறைவேறிருக்கு. 1 மட்டும் நீர்நிலை இல்லாத இந்த மாதிரி பார்க் அமைக்க முடியாது ஒரு அந்த கொஸ்டின் போட்டு வராது. அந்த மாதிரி பார்க்குக்கு அந்த கண்டிஷன் வராது அப்படின்னு அமைச்சரே சொன்னார். அப்புறம் அது ஒன்று தான் பணம் ஒரு 4 கோடி ஒதுக்கி பெண்டிங்கில் நின்றுச்சு. மற்ற எல்லா கோரிக்கையும் நெல்லுப்பேட்டையில் 3 கோடி சில்லறையில் வந்து இந்த மார்க்கெட்டு இப்போ நவீன முறையில் கட்டிக்கிட்டு இருக்கேன். முடிய போகுது. அது மாதிரி நம்ம 30வது வார்டில் ஒரு சமுதாய கூடம் அந்த ஸ்கூலுக்கு ஒரு 40 லட்ச ரூபாயில் ஒரு கட்டணம். அப்புறம் ஒரு அங்கன்வாடி ரோடு வந்து மேக்சிமம் 90% எல்லா ரோடுமே வேலை பார்த்துச்சு. இப்போ நான் ஓட்டு கேட்டு போகையிலோட ஒரு சில ரோடு அந்த சந்து பந்து வேலை பார்க்காம இருக்கு. மற்ற மேக்சிமம் எல்லா ரோடும் போட்டாச்சு. இந்த மாதிரி திருவாப்படர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்னு அசம்பிளியில்
கோரிக்கை வச்சா நம்ம அந்த அமைச்சர் சேர்ப்பா அதுக்கு பதில் சொல்லிட்டு அதையும் செஞ்சு கொடுத்தாரு. அது மாதிரி தெப்பக்குளத்தில் முத்தீஸ்வரர் கோயிலுக்கு கோரிக்கை வச்சேன், அதையும் கும்பாபிஷேகம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ திருவாப்பூர் ரோடு குளத்தை தூர்வாரணும்னு சொல்லி ஒரு 1,70,00,000 ஒருத்தர் டொனேஷன் தரணும்னு சொல்லி நான் ரெடி ஆனால் ரொம்ப பெண்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து செக்ரட்டரிக்கெல்லாம் லெட்டர் எழுதி இப்போ கவர்மெண்ட்டு அரசாங்க பண்ணல இப்போ வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தெப்பம் அந்த 4 பக்கமும் ரோடு போட்டு ரொம்ப காலமாக அந்த தேரை ஓடாமல் இருந்தால் இதை வந்து இப்போ திருவாப்பூரில் அந்த ரோடுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் நம்ம ஒதுக்கி அதுவும் இப்போ ரோடு 4 பக்கம் போட்டு இப்போ தேரோட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். கோரிப்பாளையம் பாலம் கோரிக்கை வச்சோம், அதை கட்டி ஒரு பக்கம் திறந்தாச்சுன்னா ஒரு பக்கம் நம்ம இதில் மேற்கு பக்கம் திறக்க வேண்டியது நடந்துக்கிட்டு இருக்கு பண்ணி. நெல்லுப்பேட்டையிலேருந்து அவனியாரம் வரைக்கும் ஒரு பாலம் கேட்டேன் கோரிக்கை. அது முதல் கோரிக்கையில் அவர் ஒத்துக்கிட்டு அசம்பிளியில் கட்டப்படணும்னு அறிவித்தார். அப்புறம் நிறையா வந்து நஷ்டேடு ஒரு முக்கியமான ஏரியா போதுதான் நிறைய கட்டடங்கள் காஸ்ட்லியான சொத்துனால அதுக்கு நிறைய நம்ம வந்து நஷ்டேடு கொடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு 2 சைடு இடிச்சோம்னா நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரவுண்டான ஊர் பாலம் கட்டுற மாதிரி எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ தெற்குவாச பாலம் 200 சில்லற கோடியில் தெற்குவாச பாலம் புது பாலம் ஒன்று போட்டு எல்லாம் முடிஞ்சு டிபிஆர்லாம் முடிஞ்சு இப்போ அது கெட்டுற நிலையில் இருக்குது. டெண்டர் வைக்கிற நிலையில் ஆச்சு. எல்ஐசி வந்துச்சு. அது அடுத்து அந்த பாலமும் வந்துடும். நீ தயிர் மார்க்கெட்டை பார்த்தா ரொம்ப காலமாக ரோட்டில் கிடப்பட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம 1.5 கோடியில் நம்ம அந்த கோரிக்கை வச்சு அந்த மார்க்கெட்டு புதிய கட்டணம் கட்டி அவங்களுக்கு போனால் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி மாரியம்மன் தெப்பக்குளம் இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு அசம்பிளியில் நான் கோரிக்கை வச்சேன், இந்த மாதிரி அதை செஞ்சு தரணும் அப்படின்னா. ஒரு அசம்பிளிலேயே முதலமைச்சர் நம்ம தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் புவிநாதன் கோரிக்கையை ஏற்கப்பட்டு உடனடியாக அந்த ரோடை சீர் செய்யணும்னா 2,16,00,000 ஃபண்டு ஒதுக்கி இப்போ நீ பார்த்துருப்பே ரொம்ப அவ்வளோ நல்லா பண்ணியிருக்க ரோடு. இப்போ நீ தார் சாலையை பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் 2 தான் ரோடு போட்டிருக்கேன். தெப்பக்குளத்துலேருந்து அனுப்பாடி தீயணைப்படு வரைக்கும் நான் வந்தோடனே ரோடு போட்டேன். அப்புறம் இந்த பைக்கில் போகிறோம் போச்சு. இப்போ புதுசாக 2வது ரோடு போட்டு இப்போ எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம தொகுதியில் நம்ம நாடார் வித்தியாசாலையில் இப்போ நம்ம பண்டை கொடுத்தாச்சு. ஏடிடு ஸ்கூலுக்கு ஒரு 28 லட்ச ரூபா ஒதுக்கி அது ஏஎஸ் 1000 நினச்சி சாமியெல்லாம் கும்பிட்டுச்சு. திடீர்னு எம்எல்ஏ ஃபண்டில் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஜீவம் இருக்குது அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சொல்லிட்டாருன்னா அது நிப்பாட்டார். அப்புறம் உடனே எங்கள் தலைவர்கிட்ட பேசி எங்கள் திருச்சி எம்பிகிட்ட சொல்லி 28 லட்ச ரூபா உடனே எம்பி தலைவர் ஃபண்டில் வாங்கி அதை கட்டி திறக்கப்பட்டிருக்கு. எல்லா வாழையும் ரேஷன் கடைக்கிட்டு இருக்கு. 46ல் 2 ரேஷன் கடை, ஒரு சமுதாய கூடம், 44ல் ஒரு சமுதாய கூடம், 3 ரேஷன் கடை, 43ல் 2 ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடைலாம் பகுதி நேரமாக முழு நேர கடை. அது எல்லாமே அந்த வாடகை கட்டிடத்தை ரொம்ப டேமேஜ் ஆகி மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்ததுனால எல்லாரும் கோரிக்கை போய் பெரும்பாலும் எல்லா ரேஷன் கடை நேரடியாக போய் ஆய்வு பண்ணும்போது வச்சு கோரிக்கையை வச்சு அதை அப்புறம் கட்டி கொடுத்துருக்கேன். அனுப்பான ஒரு நீர்மான தொட்டி வேணும் பல காலமாக கோரிக்கை வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு இடத்த பார்த்து அதை கட்டி திறந்துருக்கு. 49 வார்டில் ஒரு அங்கன்வாடி, நிறைய புகார்கள் போட்டிருக்கு. அங்கே ஒரு பாத்ரூம் கிட்ட இருக்கு. எல்லா வார்டிலையும்
மேக்சிமம் 15 வார்டு எனக்கு. 15 வார்டில் கொஞ்சம் குறையும், ஒரு வார்டில் மட்டும் கொஞ்சம் பாதி வரும். ஆனால் மேக்சிமம் எல்லா வார்டும் கிட்டத்தட்ட செல்லூர்லாம் 50 வருஷம் குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு 60-70 வீட்டுக்கு கரண்டே கிடையாது. அதுவும் மீனாட்சி அம்மா கோயில் இடம்ட்டாங்க, அப்புறம் அவங்க கரண்டே வாங்க முடியல. அதற்கு நம்ம வந்து முயற்சி எடுத்து அதுக்கு ஒரு சின்ன ரசீது கோயிலில் போட்டு அவங்ககிட்ட வாங்கி ஈபி கொடுத்து கார்பரேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 60-70 வீட்டுக்கு இப்போ கரண்ட் வாங்கி கொடுத்துருக்கான். தண்ணி பைப்பே இல்லாமல் கிடச்சி 50 ஆண்டுகளுமா அதை இப்போ நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம மாநகராட்சி கல்யாணம் மேலே கலைஞர் அடிக்கல் நாட்டி 55 நினைக்கிறேன், 69. அதை இப்போ 2 கோடி 2.25 கோடி நம்ம 1 கோடி கொடுத்துருக்கோம். 1.25 கோடி அரசு கொடுத்து அது இப்போ வேலை நடந்துக்கிருக்கு. அதுவும் முடியும் தருவாயில் இப்போ சென்ட்ரிங்கு போயிடுச்சு. 86ல் ஒரு 3 ரேஷன் கடை, ஒரு அங்கன்வாடி, கன்னடி ஆஸ்பத்திரியில் புதுசாகவே அது வந்து கன்னடி ஆஸ்பத்திரிங்கிறது இந்த பிரசவத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பத்திரி என் தொகுதியில். அதை வந்து 1.5 கோடியில் வந்து புதுசாக ஆஸ்பத்திரி கட்டி எல்லா வசதிகளோடும் பண்ணியிருக்கு. பால்ராங்கவரம் ஆஸ்பத்திரியில் 3 கோடியை சில்லற ரூபா வாங்கி அந்த 10 கோரியில் அது ஒரு கோரிக்கை, அதை பூரா ரெனோவேஷன் பண்ணி இப்போ அது நம்ம புதுப்பிச்சிருக்கு. பெரிய ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட்டில் பல கோரிக்கை வச்சு நிறையா திட்டங்கள் வந்திருக்கு. நம்மளே ஒரு 60 லட்ச ரூபா கொடுத்து இந்த வெயிட்டிங் ஹால் 2 மாடி கட்டி கொடுத்துருக்கோம். மக்கள் வச்ச கோரிக்கை இல்லை, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% நிறைவேற்றிங்க. பட்டா காமராஜத்தில் 60-70 ஆண்டு காலமாக குடியிருந்த மக்களுக்கு பட்டா கிடையாது. அப்போ அந்த பட்டா அவங்க பெருசாக நினைக்கல. இப்போ வந்து எந்த கரண்ட் வாங்க முடியல, வீடு கட்டுறதுக்கு வந்து பிளான் வாங்க முடியல, ஒரு வீட்டை இடிச்சிட்டு கட்டினா கரண்ட் திருப்பி தர்றாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நான் கோரிக்கை வச்சு அசம்பிளில் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா வந்து இன்னைக்கு இந்த நீர்நிலைப்பா 93ல் ஒரு ஜீவோ வச்சு இன்னைக்கு போட்டிருக்காங்கன்னா சிஎம் அவர்கள் அந்த ஜீவோவுக்கு முதல் காரணம் நான் தான். தொடர்ந்து கோரிக்கை, வேற யாரும் அந்த மாதிரி கோரிக்கை வச்சா தெரியல. பல்வேறு பணிகள் சொல்லிகிட்டே வந்தீங்க. இதில் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 10 ஒவ்வொரு முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் 10 கோரிக்கை வைக்க சொன்னாங்க. 10ல் நான் வச்ச 10ல் 9 நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதுபோல் அதில் தாண்டி பல செஞ்சுருக்கீங்க, வார்டு விடாமல் எல்லாம் பட்டியலிட்டீங்க. இதில் எல்லோரும் கவனிக்கப்படுறது டிஎம்எஸ். இதில் அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்லைன்னா நான் தொடர்ந்து 3 தேர்தலையுமே வச்சுருக்கேன். 2016 அந்த கோரிக்கை வச்சுருக்கேன். நான் வந்தால் டிஎம்எஸ்க்கு வந்து செலவு வைப்பேன் அப்படின்னு. அப்போ அது 2021 அந்த கோரிக்கை வச்சுருக்கிறேன். அது தலைவர் வந்து சிஎம் வந்து எந்த தலைவருக்கும் இப்போ அந்த பொதுவான இடத்துல செலவு வைக்கிறது இல்லை, அனுமதி கொடுக்குறது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொன்னார். 2 மணி நேரம் தொடர்ந்து தனியாக போய் பெட்டிஷன் கொடுத்தேன். மதுரையில் வரும்போது சொன்னார் கூப்பிட்டு, அது முடியாத பொம்மி நீங்கள் அதை தொடர்ந்து கோரிக்கை வைக்கலன்னு. அப்புறம் என்ன நினச்சாரு சிஎம் வந்து உடனே அசம்பிளி ஆரம்பித்தேன். அப்புறம் ஆர்எச்எல்னு ஒரு ஆர்டர் போட்டு விட்டேன், மாறுபட வச்சலன்னு. திருப்பி போய் சிஎம்மை பார்த்தேன். அப்புறம் முழு வச்சலை வெங்கலச்சலன்னு திருப்பி அதை மாற்றிப்பேன். கார்பரேஷன் கொண்டு இந்த மார்பள சிலை ரிக்கார்டில் கொண்டு வருவாங்க. அப்புறம் முழு சிலையாக வந்து கட்டி இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. அந்த சௌராஷ்டிரா மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். இப்போ எல்லாரும் நேற்று கூட மனு தாக்கல் பண்ணையில் நாங்களும் போய் எங்கள் தலைவரை கூப்பிட்டு போய் மாலை போட்டு நாங்கள் மனு தாக்கல் போனோம். அது மாதிரி பிஜேபி கேண்டிடேட்டும் வந்து அந்த டிஎம் சிலைக்கு மனு தாக்கல் பண்ணும்போது அவங்களும் பட்னாவிஸ் ஒரு மாலை போட்டு போனார். அவர் என்ன சொன்னார் பேசும்போது, நான் எடப்பாடியே மனு கொடுத்தேன் அப்படின்னு. அப்படி யாரும் கொடுத்ததும் இல்லை, நடந்ததும் இல்லை. அது போய் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த டிஎம்எஸ்க்கு செலவழிக்கணுங்கிறது உங்களுக்கு இயற்கையாக வந்தது. அது பாடல்கள் கேட்டால் இல்லை, பாடலை கேட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொன்னேன். அந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறத அது வந்து அதில் பிறட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மகாலியார் கிட்டத்தட்ட 32 ஏக்கர் பட்டல்ல
பட்டா இல்லை. இதே இந்த காமராஜபுரம் மாதிரி அது நீர்நிலை கிடையாது, அது கவர்மெண்ட் பிறகு. அது 1955 முன்னாடி 95 வருடம் நீசுன்னு போட்டு விட்டாங்க. யார் நீசு கொடுத்தா? அந்த காலத்தில் அந்த மன்னர் கொடுத்தாரா கவர்மெண்ட் கொடுத்துச்சா அப்படிங்கிறது இருக்காது. நீசன் மட்டும் வருது. அது எல்லாம் முயற்சி பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா திங்கக்கிழமை ஜீவா இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் இந்த கோடப் காண்டிட்டு வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அறிவிச்சிட்டாங்க. அது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெயிச்சு வந்தோடனே அந்த பட்டா வாங்கி கொடுக்க போகிறோம். ரெண்டாவது அனுப்பானில் 264 வீடு குடிசை மாட்டு வாரியத்தில் பட்டா வாங்கி கிட்டத்தட்ட இப்போ 20-30 பேர் பணம்லாம் கட்டி பதிய போகிறாங்க. பணம்லாம் கட்டிட்டாங்க, பதிய போகிறாங்க. இது அதே மாதிரி இந்திரா நகரில் 144 வீடு இதே இந்த குடிசை மாட்டு வாரியத்தில் ஏற்கனவே யாருக்கு பட்டா. அதுக்கு இப்போ நான் அது போனேன். அந்த மக்கள் பூரம் பெரிய ஆரவாரம். நீங்கள் அந்த டிவியை பார்த்து அந்த நிகழ்ச்சி எடுக்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 3 கோரிக்கை வச்சேன், 3மே செஞ்சுட்டீங்க. ரோடு பண்ணி கொடுத்துட்டீங்க, தண்ணி பண்ணி கொடுத்துட்டீங்க, பட்டாவும் வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஓட்டு போடணும். மக்கள் போனால் ஒரு பெரிய கூட்டமே திரண்டு அந்த பேட்டிக்கான ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் வந்தோடனே ரோடு போட்டேன், சாக்கில் ஒழுங்கு பண்ணேன், அப்புறம் ஒரு ரோடு சிமெண்ட் ரோடு போட்டேன். இப்படி எல்லாம் மக்களுக்காக நான் போய் சந்திக்கல ஒரு கோரிக்கை வச்சு அதை போன எடுத்தேன். ஒவ்வொரு வட்டமும் அசம்பிளிக்கு போகும்போது இந்த ஏஇ எல்லாரும் வர சொல்லி ஆஃபீஸில் மண்டல அலுவலகத்துக்கு பூரா எந்தெந்த வார்டில் இது என்னென்ன கோரிக்கை, எந்தெந்த ரோடு போடல பூரா லிஸ்ட் வாங்கிட்டு கொண்டு அமைச்சர்கிட்ட போய் கொடுத்து ஓகே வாங்கி பூரா ரோடு போட்டிருக்கேன். இப்போ மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி, கடந்த சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தேர்தலில் 5 வெற்றி. இப்போ இந்த இதில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்த கூட்டணி 10 தொகுதியில் எத்தனை வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? எல்லா தொகுதியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஆனால் முதலமைச்சர் நிறைய திட்டம். நேற்று ஒரு அம்மா சொல்லுது, ஐயா முதலமைச்சர் இந்த 5000 பேங்கில் ஓட்டுறாங்க ஐயா, நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்குங்க, மகிழ்ச்சியா. அந்த ஐயாவுக்கு போடாமல் யாருக்கு போடுறது? இப்படி எல்லாம் நீங்க குழந்தையிலிருந்து காலேஜ் போகிற மக்கள் வரைக்கும் சிஎம் திட்டம் பண்ணியிருக்காரு. மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ, மகளிருக்கு 1000, இப்போ 2000 ஆக போகுது, இப்போ 8000 கூப்பன் சிஎம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது மக்கள் வேறு என்ன நினைக்கிறாங்க? அவங்க திமுக தலைமை அந்த வெளியிட்ட தேர்தல் இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது 100%. அது எந்த மாற்றமும் இல்லை. ஒன்று எங்களை போல சாதாரண தொண்டர்கள்லாம் பதவிக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வந்த பின்னாடி அதை எப்படி சர்வீஸ் பண்ணி தான் எங்களை நிரூபிக்க வேண்டியது இருக்கு. பூமினா யாரு? ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா இருப்பான். எம்எல்ஏ ஆகி என்ன செஞ்சாரு? எம்எல்ஏ ஆன முன்னாடி எப்படி இருக்காரு? என்னைக்கு சாதாரண தொண்டராக இருக்கும்போது எப்படி போனோம் அதே மாதிரி இப்போ எம்எல்ஏ ஆன முன்னாடி காலில் போவேன், வயக்காட்டுக்கு புல்லட்டில் போவேன். அதான் இப்போ அடித்தட்டு மக்கள், அந்த பாமர மக்கள், தொழிலாளர்கள், அன்றாட தொழிலாளர்கள், அந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நல்லா இறங்கி பழகுறீங்க, எல்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு அவங்க என்ன அவங்களுடைய பெரிய ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா மக்களும் யாருமே ஒரு முகம் சுளிக்காம சங்கத்துக்கு போகிறேன், பெரிய பெரிய சங்கங்கள் போய் சந்திக்கிற சங்க நிர்வாகிகளை, பல்வேறு சங்கங்களை, சமூக சங்கங்கள், எல்லா சமூகத்தையும் போய் பார்க்கும்போது எல்லாரும் மன நிறைவாக சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஏன் சார் நல்லா 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், போயிட்டு அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு சர்வீஸ். நான் என்னென்னா ஒரு பதவிக்கு வந்த பின்னாடி சர்வீஸ் பண்ணும்போது அந்த மக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும்.
ஆனால் இன்னைக்கு எல்லா மக்களும் நீ எந்த தரப்புன்னு நான் சொல்கிறதுக்கே கிடையாது. நீங்கள் எந்த தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்கள் போய் உங்கள் எம்எல்ஏ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 90% எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து பரவாயில்ல எங்கள் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பணியாற்றி இருக்கிறேன் என்பதை வந்து இப்போ நான் 4 நாள் அந்த 4 வார்டில் ஓட்டு கேட்க போயிருக்கேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு சர்வீஸுக்கு மக்கள் மதிக்கிறாங்களா. சர்வீஸை சொல்லுவாங்க என்னத்தை பண்ணாலும் மக்கள் இப்படி தான் இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது திட்டங்கள் கொடுக்கும்போது அந்த மக்கள் வந்து முழுமையாக நம்ம நம்புகிறாங்க. நிச்சயமாக இந்த மட்டும் நான் நிறைய ஊரில் செய்வேன். இப்போ நல்ல வரவேற்புன்னு சொன்னீங்க. போகும்போது பல்வேறு சங்கங்களை சந்திக்கிறோம், மக்கள் சந்திக்கிறோம். அந்த சர்வீஸ் 5 ஆண்டுகள பணியை பார்த்துட்டு 100% சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த முறை எம்எல்ஏவுக்கு இப்போ போட்டிடுறீங்கள, இப்போ அவங்கள சந்திக்கும் போது சில கோரிக்கைகள் வைப்பாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க? பெருசாக கோரிக்கையை நம்மகிட்ட இப்பொழுது மக்கள் வந்து நம்ம கேள்வி கேட்கல. பெரிய கோரிக்கைகள்லாம் மக்கள் வந்து நம்மகிட்ட இப்போ எதிர்பார்க்குறது இந்த ரோடு வசதி, இந்த தண்ணி வசதி, இந்த சாக்கடை இருக்கிற ஒரு சில இடத்துல அது என்னன்னா அவர் கூட ஒரு வீடியோ போட்டார். அது வந்து சாக்கடை கிடையாது. அந்த ஏரியாவில் நம்ம கீழத்தொட்டம் ஏரியாவில் இப்போ தான் சாக்கடையை நம்ம பைப்பே பதிச்சுட்டு இருக்கோம். அது கூட முடியாமல் நின்று இப்போ நம்மளே இருந்து அந்த பைப்பை பதிக்க வச்சு ஒரு வீட்டில் கூட சாயின் பண்ண முடியாமல் 2 குறுக்கு ஒரு வீடு மறிச்சிருச்சு. அந்த வீட்டுக்காரர் 2 பேர்ட்டையும் பேசி இப்போ புதுசாக பற்றி சாயின் பண்ணிகிட்டு இருக்கோம். சாக்கடை தண்ணி ஓடலை. அன்றைக்கு கூட ஒரு இது போட்டிருந்தாரு, நல்ல தண்ணி பஸ்ட் ஆகி இப்போ புது பைப் வச்சுருக்கல டேங்கில் இருந்து திறக்கும் போது சில இடத்துல பஸ்ட் ஆகிடுது. அந்த தண்ணி சில இடத்துல வெளியே போகுது, அதை சரி பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று கூட செல்லூரில் ஒரு சாக்கடை ஒரு வேலை பார்த்த மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அது என்னென்ன பாலம் கட்டிகிட்டு இருக்கோம். அந்த பாலம் கட்டும்போது மேனூரை உடைச்சிடுறாங்க. அந்த மேனூரை கட்டுறதுன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும். ஏற்கனவே 10 மேனூரை உடைச்சிட்டாங்க. அப்புறம் அதை விரட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் ரிஸ்க் எடுத்து அந்த மேனூர்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு 3 மேனூரை உடைச்சிட்டாங்க. அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 நாள் 2 நாள் சரியாயிடும். வேறு வந்து மக்கள் வந்து எதிர்ப்பே கிடையாது. நான் போட்டு கேட்க போடும்போது எல்லா மக்களும் முழுமையாக வரவேற்கிறாங்க. கட்சி வேறுபாடு இருந்து இந்த மதுரைன்னு சொன்னோடனே டக்குன்னு இப்போ சமீபமாக ஞாபகத்துக்கு வருது திருப்பரங்குன்றம் விஷயம் தான். அது வந்து திருப்பரங்குன்றம் தொகுதியில் அந்த பிரச்சனை இருந்தாலும் அதோடைய பாதிப்பு மற்ற தொகுதியிலும் ஏற்படுமா? அது பேசப்படுதா? பேசு பொருளாக இருக்கா? அந்த அளவுக்கு அது ஒரு பெருசாக ரீச் ஆகலை சார். சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு இதை அதை அவங்க பெருசாக்கி அதில் தான் பண்ணிடலாமா நினச்சா பிசிபிக்காரங்க. அதில் முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு முடிவெடுத்ததுனால அந்த பிரச்சனை அப்படி முடிஞ்சு போச்சு. இவங்க சும்மா சொல்லலாம் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லை அந்த இது இப்போ திருப்பரங்குன்றத்தில் அந்த இஷ்யூ இருந்தாலும் மற்ற இப்போ 9 தொகுதி இருக்குல்ல, அதில் வந்து இந்து அமைப்பினர் வந்து அந்த கோஷத்தை வைக்கிறாங்கல்ல. இந்து அமைப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மக்களுக்கு எதிரானது, அது திமுக மீண்டும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அந்த அமைப்பினர் வைக்கிறாங்க. நாங்கள் டெய்லி நான் வீட்டில் சாயம் முடித கிளம்புறேன். குறைஞ்சது இப்போ நீங்கள் இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கோயிலை கூப்பிடுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு தான் போகிறோம். நான் முழுமையாக சாமியை நம்புவேன். மற்றவங்க தான் சில பேர் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து சாமி கும்பிடுவேன். எங்கள் தலைவர் பையன் சொன்னார் பெருமானும் கும்பிடுவேன் பெரியாரையும் கும்பிடுவோம்னு. அதே மாதிரி நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அதனால் அவங்க தான் சாமி கும்பிட்றாங்க, மற்ற எல்லாரும் இந்துக்கு எதிர்ப்பானவர்கள்லாம் கிடையாது. அவங்க அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் அதை சொல்கிறதில்ல. எங்களுக்கு எல்லா மக்களும் சமம், இந்து மக்களும் சமம். இந்து கோயிலையும் கும்பிடுறோம், மசூதிக்கும் போகிறோம், சர்ச்சுக்கும் போகிறோம், எல்லாரையும் ஓட்டு கேட்குறோம். எல்லா மக்களையும் சமமாக மதிக்கிறோம்.
திமுக தலைமையிலான கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக. அது அவங்க சனாதன அவங்க அதவே வச்சு அரசியல் பண்ணுறவங்க. அதுங்க தமிழ்நாட்டில் 100% ஈடுபடாத அதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.